மாலை வணக்கம். மாலை வணக்கம்னா மாலை வணக்கம் சொல்லுங்க. இதே குட் ஈவினிங்னா குட் ஈவினிங் சொல்லுவீங்க. இந்த அரங்கத்தில் வர காரணமாக இருந்த என் சகோதரர் சேகர், அவர் சார்ந்த குழுவினர்கள், பாபு அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்லப்போகின்ற சில நிமிடங்கள் உங்கள் கவனம் முழுவதும் எனக்கு வேண்டும். அதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும், சொற்களின் உதவி இல்லாமல் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த மேடையை பயன்படுத்துகின்றேன். இன்றுடன் சொற்கலிங்கத்திற்கு 81 வயதாகிவிட்டது. ஆனால் உங்கள் முன்பு பேசும் பொழுது எனக்கு 30 வயதான சொற்கலிங்கம் மாதிரி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் மாணவி ஒரு 50 வருடத்திற்கு முன்பு என் மாணவியாக இருந்தேன். அந்த மாணவியை பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் மாணவர்கள் மாணவிகள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஒரு நல்ல செய்தி, மாணவ மாணவிகள் சொற்கலிங்கத்தை விட பல மடங்கு உயர்ந்த நிலையில் பணி செய்வதை பார்ப்பதுதான் சொற்கலிங்கத்திற்கு மகிழ்ச்சியும் பெருமையும் கூட. நான் சில நிமிடங்கள் பேசுவேன். பேசியவுடன் சில கேள்விகள், சேகர் கேள்வியுடன் என் உரையை முடிக்க வேண்டும் நினைக்கின்றேன். தமிழ் என்பது ஒரு பெரிய ஒரு மொழி. எந்த மொழியும் உயர்ந்ததல்ல, தாழ்ந்ததல்ல, அனைவரும் சமம். தமிழனுக்கு ஒரு குணம் என்னவென்றால், தன்னை விட எவரையும் உயர்ந்தவன் நினைக்க மாட்டான். சொற்களையும் சேர்த்து அது ஆணவமோ அகங்காரமோ கிடையாது. அதே தமிழர் எவர் ஒருவரையும் தன்னை விட தாழ்ந்தவன் இல்லை என்று நினைப்பவன் தான் தமிழன். அதற்காக தான் நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது தமிழருடைய சிறந்த குணம் என்னவென்றால், இந்த மேடை வருவதற்கு சேகருக்கு தெரியும், படிக்கட்டுகள் அது மேலே தான் வருகின்றோம். மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த அரங்கத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். அப்பப்போ சில கேள்விகள் கேட்பேன், தயவுசெய்து நீங்கள் பதிலும் சொல்ல வேண்டும். இங்கு அரங்கத்தில் இருப்பவர்கள் எவராவது பிரச்சனை உண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, உங்கள் பெற்றோர்கள் உறவினர்களை விட்டு இங்கு இருக்கின்றீர்களோ, அப்படின்னு பிரச்சனை உண்டு என்று என்பவர்கள் மட்டும் கையை தூக்க வேண்டும். அதுக்கு சொற்களையும் கையை தூக்கி கொள்கின்றேன். யாரெல்லாம் பிரச்சனை உண்டு நினைக்கிறீங்க கையை தூக்குங்க தயவு செய்து. சில பேர் கையை தூக்க முடியவில்லை என்று சேகர் ஏன் சொன்னாங்க, அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் சொன்னாங்க, அவங்களை எக்ஸென்ட் பண்ணிடுறேன். எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்ல விரும்புகின்றேன். அப்போ ரொம்ப 2 கையை தூக்கினால் நீங்கள் சூப்பர் மனிதர். ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் என் உறவினர்களே, மனிதன் பிறந்து வாழ்ந்து இருக்கின்ற வரை பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது. பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்வதுதான் மனிதன் நோக்கமும் கருத்தும் கூட. தமிழ் மொழி என்பதை சில விஷுவலாக உங்களுக்கு எல்லாம் காட்டணும்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே ஸ்லைட்ஸ் போட முடியாதுன்னு இப்படி வச்சு சொல்லிட்டாரு. இது என்ன பார்க்குறீங்க சேகர்? இல்லை தானே? தமிழை எவ்வளவோ பேர் அழிக்கணும்னு பார்த்தாங்க, எவ்வளவோ பேர் கவுக்கணும் பார்த்தாங்க. தமிழை கவுத்தா கூட எதுவா இருக்கின்றது. தமிழை எவரும் கவுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நாம் எவரும் தமிழை நாம் காப்பாற்ற வேண்டாம். தமிழ் தான் நம்மளை காப்பாற்றிக் கொண்டு இருப்பது என்பதை உணர வேண்டும். சரி, இந்த சைடு மிக முக்கியமாக பார்க்கணும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியுதா? இந்த சிகப்பு கோடு என்ற நிலை மகிழ்ச்சி அற்ற நிலை. மஞ்சள் நடுவில் 5, ஓகே. 10 என்பது முழு மகிழ்ச்சி. உண்மையாக சொல்ல வேண்டும், நீங்கள் எல்லாம் எந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றீர்கள்? எதுல? கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றீர்கள்? ஒரு சில பேர் 5ன்றாங்க, சில பேர் 7 சொல்றாங்க. எவரெல்லாம் 10க்கு கீழே சொல்லுகின்றீர்களோ அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடும். என்ன சொற்களுங்க பயமுறுத்துன்னு சொல்லாதீங்க. எந்த நிலையில் மகிழ்ச்சியை குறிப்பிடுகின்றீர்களோ
அதை வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் இதுவாக இருக்கட்டும், ஆனால் உள்ளே சென்ற அந்த மகிழ்ச்சியை 10 முடிவு பண்ணி விட்டால் நீங்கள் 100 வருடம் வாழ முடியும். மறுபடியும் கேட்கிறேன், அரங்கத்தில் எந்த லெவலில் மகிழ்ச்சியில் இருக்கீங்க? 10. ஓகே, ஒரு சின்ன ஒரு கேள்வி சேகரை கேட்கின்றேன். சொக்கலிங்க எந்த மகிழ்ச்சியில் இருப்பேன்னு நினைக்கிறேன் சேகர்? நான் எதில் இருப்பேன்? 11. பெரிய கைத்தட்டு அவர்களுக்கு. இந்த மகிழ்ச்சி என்பது கோடு வைத்து குறிப்பிடுவதல்ல, எல்லையற்றது மகிழ்ச்சி. எல்லையற்ற மகிழ்ச்சியில் மட்டும்தான் விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். இந்த செயலை பாருங்கள். என்ன டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கூப்பிடுங்க, ராதிகா அவங்க பேர்ல எங்க உள்ள போயிட்டோமா? வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாக்குறீங்க? சரி, எவரெல்லாம் கரும்புள்ளி இருக்கின்றது முதல்ல சொன்னீங்கன்னா அவர்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். வெரி குட். அதுமே பெரிய கைத்தட்டல். இந்த ஸ்கிரீனில் அனைத்து வெள்ளையாக இருக்கின்றது, மூலையில் ஒரு கருப்பு. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஔவையார் என்ன சொன்னாங்க? கிட்டாதாயின் வெட்டன மர. அதை பற்றி தொங்கிட்டு வளர்த்தப்படக்கூடாது. ஸோ என் நிலையிலேயும் மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது. ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நினைக்கின்றேன். இந்த இதயம் உங்களிடம் பேச கற்றுக்கொண்டது, இதயம் பேசுகின்றது. இதயம் பேசினால் அது என்ன கேட்க உங்களிடம்? சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும், டைம் கிடையாது. ஏன்னா சாகர் இஸ் அந்த ப்ரெஷர் ஆஃப் டைம். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ வேஸ்ட் யுவர் டைம். இதையும் பேசினா அது என்ன கேட்கும்? ஆமா, நலமா இருக்குன்னு கேட்கல. இதையும் நல்லா ஒர்க் பண்ண என்ன கேட்காது? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மாணவி கிட்ட லேப்டாப், இதையும் ஸ்டெதோஸ்கோப்ல பார்த்தா லேப்டாப் சத்தம். இதையும் பேசினா இது என்ன கேட்கும்? பாடாப்படுத்துறீங்க. சரி, ஒருத்தர் கேட்டாங்க, இந்த சான் பிரான்சிஸ்கோ பேசின, சிட்டியில பேசின இதயம் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார்கள். இதயம் ஓய்வு எடுத்தால் அன்று நீங்கள் இறந்து விடுகின்றீர்கள். பார்த்துக்கலையா? சரி, இதயம் என்ன கேட்கும்? இதயம் கேட்பது சொக்கலிங்கம் வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள் அல்ல. உங்கள் சொத்துகளோ நகைகளோ பொசிஷனோ எதுவுமே இதயத்திற்கு கவலை இல்லை. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று சேகர். இதயம் கேட்பது நீ. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு என்பதுதான் கேட்கும். வெரி குட். ஸோ மகிழ்ச்சி என்பது எப்படி கிடைக்கும்? மகிழ்ச்சி என்பது ஐயோ அப்படி இல்லைன்னா, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது பணமாக, நேரமாக, உழைப்பாக, எதுவாக இருங்கள், கொடுத்து கொண்டு இருக்கும்போது மகிழ்ச்சி என்பது குறையாது. வாங்கும் இடத்தில் சென்றால் மகிழ்ச்சி குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு $100 நான் பரிசு கொடுக்கின்றேன் என்னுடைய பாக்கெட்ல இருந்து. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் நீங்க தப்பா சொன்னா நீங்க $100 எனக்கு கொடுக்கணும். அப்படி யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. அதான் கொடுக்குறீங்களா? உழைப்பு, நேரம், பணம், வேலை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க. போதும் என்ற மனம். சொல்லுங்க பார்க்கலாம். கொடுப்பு வாங்கினதை திருப்பி தராம இருக்கிறது சார், அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வெரி குட். ப்ளீஸ் மை டியர் சில்ட்ரன், மை டியர் ரிலேட்டிவ்ஸ், கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர வேண்டும். அந்த விட்டு கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உறவுகள், உற்றங்கள், நாடுகள் எதுவுமே அழியாது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று மகிழ்ச்சி. நாம் அனைவரும் நினைப்போம் வெற்றி அடைந்தவுடன் மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்று. உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்துவிட்டால் உங்களை எந்த சக்தி அழிக்க முடியாது. ஒன்றே ஒன்று கேட்க வேண்டும். நம்ம பிரசிடென்ட் சேகரையும் பாபுவையும், உங்களை எப்பொழுதாவது கைத்தட்டுன்னு சொன்னா, எப்பொழுதாவது சிரி என்று சொன்னா, மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம் தான் சிரிப்பதும் கைத்தட்டுவதும். விலங்குகளுக்கு அது கொடுக்கவில்லை. அந்த சிரிக்கும் பொழுது என்ன ஆகுது? கைத்தட்டும் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்ரெஷர் தூண்டப்பட்டு
தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று சொல்கின்றேன். நான் இன்னும் கேட்க வேண்டும், நீங்கள் கைத்தட்டியது சொக்கலிங்கம் பேச்சிற்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? இரண்டிற்காக. ஏன்னா இங்க இருப்பவங்கள அன்பானவர்கள், உண்மையானவர்கள், போய் பேச தெரியாது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இந்த உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதான் ஆலய வழிபாடு என்று வந்தது. அந்த ஊ என்பதை 60 வருடமாக 3 ஊக்கள் உயிருக்கு தான் போகிறேன். அந்த உயிர் உடலில் இயங்க வேண்டும் என்றால் 3 ஊக்கள் நீங்க கூடவே சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை சொக்கலிங்கம் 60 வருடமாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற 3 மந்திரங்கள் நீங்க அனைவரும் சத்தம் போட்டு சொல்லணும். சொல்வீங்களா? அது நான் மந்திரமா மாத்திரமா என்ன தெரியுமா? மந்திரம் எண்ணுகின்ற எண்ணம் சீராக, சொல்லுங்க. உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை இங்க வைத்துக் கொண்டால் சொக்கலிங்கமோ மாணவிக்கோ எல்லா மருத்துவமனைகளும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், தேவையே இல்லை. அதை கடைப்பிடிப்ப தவறுப்பதால் தான் மக்கள் அனைவரும் நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. நான் ஒன்றை சொல்லி விரும்புகின்றேன். இந்த கோடி என்ன தெரியுமா? இதுதான் பாயிண்டர், எல்லாமே இருக்குது. இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான். இறையில் இருக்கின்ற கோடி என்பதுதான் உன் வாழ்க்கை. நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கை அற்று மூட நம்பிக்கை இல்லாமல் தன்னம்பிக்கை வாழ கற்றுக்கொண்டால் அந்த 3 மந்திரம் சொன்ன சேகர், அந்த 3 மந்திரங்கள் என்ன தெரியுமா? சேகருடைய அட்டென்ஷன் அது. ஏன்னா வாஜியா இருந்து பழக்கமாக போச்சு. எனக்கு யார் என்ன பண்ணுவாங்க? I know that you have got enormous work to do that. I am very happy, சேகர். அந்த 3 மந்திரங்களை கடைபிடித்த இடையில் இருக்கின்ற கோடி என்ற வாழ்க்கை தவிர்த்து பாருங்கள். இந்த கோடு என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா? இந்த கோட்டை நீங்கள் நீட்டிக்கொண்டே போகலாம். இல்லை நீ பேசுறது வசனத்தை கேட்க மாட்டேன் என்றால் கோடு சுருங்கி நீ இளமையிலேயே இறந்து விடுவீர்கள். இருக்க போகின்றீர்களா, இறக்க போகின்றீர்களா? இரண்டும் உங்கள் கையில் மட்டும்தான். அதற்கு முன்பு ஒரு கேள்வி கேட்கின்றேன். எத்தனை இதயம் கடவுளோ இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என் மாணவியிடம் கேட்கிறேன். மிந்தி சொல்லி கொடுத்து இப்ப அப்பெல்லாம் இதெல்லாம் சொல்லியே தரலன்னு சொல்றாங்க. எத்தனை இதயம் இருக்கின்றது சேகர்? ஒரு இதயம். ஆனா இங்க யாராவது கால் வச்சுன்னா தயவுசெய்து உங்க இதயத்தை இன்னொருத்திட்ட கொடுத்துறாரு. நீங்க தான் வச்சுக்கலாம். தயவுசெய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜிகா, தேர் ஆர் 3 இதயங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு இதயம் நீங்கள் சொல்லுகின்றது. 2வது 3வது இதயம் என்பது ரைட் காஃப் மசில், left calf muscle, and the calf muscle known as peripheral heart. Unless you make the heart to work nicely by standing, walking, jogging, swimming, cycling, இதை பண்ணுங்க. அப்பொழுதுதான் ரத்தம் காலிலிருந்து பம்ப் பண்ணி இதயத்திற்கு போகும். படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் இதயத்துக்கு போய் நல்லா இயங்க முடியும். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனெட்டிக். உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இன்றும் நான் 9ஆம் மாடி இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி சொக்கலிங்கம் செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே சரவணன் ஒரு லிப்ட் மேன் வந்தான். காசா லிப்ட்ல வாங்கலன்னா, ஏன்பா தொந்தரவு பண்ற? லிப்ட்ல வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. அது என்ன சேகர், நான் போனான்னு எல்லாம் திரிக்கிறீங்க. அதுக்காக சொக்கலிங்கம் போய்விட மாட்டேன். படிக்கட்டில் ஏறுவது ட்ரெட்மிலை விட பல மடங்கு நல்லது. அதை விட முக்கியமானது, நிறைய பேர் மிஸ்யூசிங் ஆஃப் ட்ரெட்மில். they have to replace a knee joint at the age of 40, nearly 40%. ட்ரெட்மிலை உங்கள் வேகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சாப்பாடு மாத்திரம் வேண்டிய அளவுக்கு சாப்பிடும் தவிர வேலைக்கு சாப்பிட வேண்டாம். ருசிக்கு மாத்திரம் சாப்பிடுங்க. அது ஓசில கொடுத்தா கூட பசிக்கு தாண்டி சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. சில சாப்பிடும்போது ஒரு குறை ஏறி விடுகின்றது.
பொறை ஏறி விட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்க? யாராவது பக்கத்துல இருந்தா தலையை தட்டுங்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள். அதான் மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல நான் சொல்லுவதே இல்லை. பொறை ஏறி விட்டால் குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறை ஏறிச்சுன்னா வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம் நினைக்கிறீங்க? யாரும் நினைக்கின்ற சேகர் உலக மக்கள் அனைவரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடும் பொழுது பொறை ஏறி விடுகின்றது. தயவு செய்து சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும். பொறை 70-80 வயது ஆனால் அது உங்களை கொண்டு விடும். சாப்பாட்டில் மட்டும். அதான் அடிக்கடி சொல்றேன், முழு வயிறு சாப்பிடாதீர்கள், அரை வயிறு சாப்பிடுங்கள். 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும். 3 வேளை சாப்பிடுகின்ற கான்செப்டை விட்டு விட்டு 2 வேளை சாப்பிட்டால் போதும். தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு முன்னே நீங்கள் சாப்பிடணும். நான் வந்து இப்படி தமிழில் ஒரு டயட் ஷீட் கொடுத்தேன். அரை வயிறு சாப்பாடு, 1/4 தண்ணின்னு போட்டு கொடுத்தேன். நம்ம தண்ணியில் வர மாதிரி ஆகிப்போச்சு. அதை எடுத்துட்டு அந்த ஸ்லைடை எடுத்தாச்சு. ஸோ ப்ளீஸ், நம்ம நீங்கள் சாப்பாடு அரை சாப்பாடு தட்டு வந்து காய்கறி பழங்கள், 1/4 தட்டு புரோட்டீன், 1/4 தட்டு கார்போஹைட்ரேட். அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல். தண்ணீர் 2-3 லிட்டர். உப்பு 3 கிராமுக்கு மேலே ஒரு சாப்பிடக்கூடாது. ஆயில் குறைவாக, அதை அடிக்கடி சொல்ல எல்லா மடியிலும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதுவும் அளவோடு தான் சாப்பிடணும். சரி,